மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விளம்பி வருடம் 10/3/2019க்கான ராசி பலன். தமிழ் மாதம் மாசி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. திதி சதுர்த்தி. அஸ்வினி நட்சத்திரம். சித்த யோகம் பின்பு பிரபாலரிஷ்ட யோகம். வணிசை கரணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி. மேஷராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசியில் ராசிநாதன் செவ்வாயோடு இணைகிறார். மிகவும் அற்புதமான நாள். செய்த காரியத்தை தடையின்றி முடிப்பீர்கள். இருந்தாலும் நிதானம் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உள்ளவர்கள் தொழிலில் மேன்மை பெறுவீர்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கூடும். தாயாரின் உதவி கிடைக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மனக்குழப்பம் ஏற்படும். சிறு தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தந்தையின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவீர்கள். கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். சுப விரயம் ஏற்படும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். கூட்டுத்தொழிலில் லாபம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நாட்டம் அதிகரிக்கும். இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். கடகராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தாயார் வழி உதவி கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை உண்டாகும். பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. தாயாரின் பாராட்டுதலை பெறுவீர்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். புதிய வண்டி, வீடு, நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறுதூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். பாஸ்போர்ட் விசா விண்ணப்பிக்க சிறந்த நாள். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். தொழிலில் சிறிது பின்னடைவு ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில் இடம்பெறும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாள். ஏமாற்றம் தேடி வரும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். வருமானத்திற்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும். பத்திரங்களில் மற்றவர்களுக்காக முன்ஜாமீன் போடுவதை தவிர்க்கவும். பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குறுதிகளை தவிர்க்கவும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் தனாதிபதியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் புகழ் பெறுவார்கள். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பெயரும் நல்ல மதிப்பும் உண்டாகும். நண்பர்களால் லாபம் அடைவீர்கள். அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்கும். நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும்.
குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனைவியால் லாபம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களின் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்களே உங்களின் எதிரிகளை தேடிக்கொள்வீர்கள். ஆதலால் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எதிரிகளால் தொல்லை உருவாகக்கூடும். தந்தையோடு சிறு பிரச்சனை ஏற்படும். தேவையற்ற சந்தேகத்திற்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டாம். பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களை, சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செல்லும். பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் நாட்டம் உருவாகும். சுப விரயம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். நண்பர்களால் உற்சாகம் அதிகரிக்கும். மன நிம்மதி பெருகும். தொழிலில் லாபம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சஞ்சரிப்பதால் தாயாரிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது இன்று நன்மை பயக்கும். மனைவியால் தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய வண்டி வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். உடல்நிலையில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி நேயர்களை, சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும். தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றம் ஏற்படும். தொழில் லாபம் உண்டாகும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரர்களின் வழியில் மன வருத்தம் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் சேரும். கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் அதிகரிக்கும். சுப விரயம் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மீனராசி நேயர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தனவரவு அதிகரிக்கும். கொடுத்த கடன் திரும்ப வரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நாட்டம் செல்லும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைத்தாலும் அதற்கேற்ப விரயங்கள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை. இது போன்ற ராசி பலன்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்.